அதாவது ஒரு இமோஷன், அந்த லவ் கொண்டு வரும்போது பிரேக்கப் என்ன வேணா நடந்திருக்கு. லவ் வந்து ஒரு அழகான விஷயம். அது எந்த லவ்வா வேணா இருக்கலாம். நான் சொன்ன போது ஓபன் பண்ணா ஓகே. ரெடி, கூப்பிட்டுலாமா அந்த கெஸ்ட்? ரெடி 3 2 1 லெட்ஸ் மேக் சம் நாய்ஸ். அர்ஜுனா. Saubhagya Home and Kitchen Appliances presents Behind Its Heartbeat. Meet and greet with Deepa Balu. Powered by Sims Hello Doctor, Dr. Srivarma, Ayul Tarum Ayurveda, A to B Veg Restaurant. ஃபர்ஸ்ட் டேக் வந்து லைக் அந்த காரில் அடிக்கிறது 2-3 டேக் போகுது. அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் ஓகேயா பண்ணேன். அதுலேயே எனக்கு கான்ஃபிடென்ஸ் போயிடுச்சு. உள்ள செட்லாம் பண்ணிட்டாங்க, தூக்குறாங்க மேலே. எனக்கு அவ்வளோ ஒரு பயம். என்ட்ரி சீனில் நான் வந்து பறந்து வந்து விழுந்திருப்பேன். அதுக்கு கிரெயின் யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. இட் இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். இங்கே வந்து ஒரு பெல்ட்டு மாதிரி ஒன்று போடுவாங்க, பாடி அந்த கையில் வந்து தொங்கும். அந்த இடம் வந்து ரொம்ப பிடிச்சி வலிக்கும். அதாவது ஒரு இமோஷன், அந்த லவ் கொண்டு வரும்போது பிரேக்கப் என்ன வேணா நடந்திருக்கலாம். நடந்திருக்கு. அது எப்படி நடக்காமல் இருக்கும்? லவ் வந்து ஒரு அழகான விஷயம். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் நமக்குள்ளே வந்து வச்சு ஒரு ரசிக்கிற ஒரு விஷயமாக தான் நான் லவ்வை பார்ப்பேன். அது எந்த லவ்வாக வேணா இருக்கலாம். ஏன்பா நீங்கள் போனீங்க, திருப்பி வந்திருக்கலாம்ல, விட்டுட்டு போனீங்க, ஒரு தடவையாச்சும் ஒரு அதிக காண்டாக்ட் பண்ணியிருக்கலாம்ல. இன்றைக்கி நம்ம சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக இருந்திருப்போம். சூழ்நிலைமா என்னால் வர முடியலம்மா. ஸ்கிரிப்ட் வந்ததுக்கப்புறம் நானும் அர்ஜுனும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம் மீம்ஸ்லலாம் போட்டு. ஸோ அவர் வந்து சொல்லிட்டே இருந்தார், நான் வந்து 92 எபிசோடு எனக்கு ஆக்சிடென்ட் சீன் நடந்ததுக்கப்புறம் என்னை எல்லாருமே திட்ட போகிறாங்க. ஏன்னா சீசன் 1 எல்லாருமே திட்டினாங்க இல்லையா. விஜய் சார் வந்து எப்படி நடிப்பார், எப்படி அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்கும், எல்லாமே நமக்கு தெரியும் இல்லையா. அவங்களோட எமோஷன்லேருந்து எனக்கு இந்த ஐலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருந்தது. உண்மையாக நான் அழுதுகிட்டே இருந்தேன். அப்போ தான் எனக்கு ஃபீல் ஆனால் ஆடியன்ஸை விட எபிசோட் பார்க்கும்போதும் எனக்கு வந்து அழுக வரும். Saubhagya Home and Kitchen Appliances presents Behind Its Heartbeat. Meet and greet with Deepa Balu, powered by Sims Hello Doctor, Dr. Srivarma, Ayul Tarum Ayurveda, A to B Veg Restaurant. நான் சொன்ன போது ஓபன் பண்ணா ஓகே. ரெடி, கூப்பிட்டுலாமா அந்த கெஸ்ட்? நீங்க கைத்தட்டல் பயங்கரமா கத்தி மாசா ஒரு சவுண்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கெஸ்ட் வருவாங்க. ரெடி 3 2 1 one more time அந்த கெஸ்ட்க்கு நல்ல சவுண்ட் கொடுக்கலாமா? ரெடி, ஓகே, சூப்பர். நீங்க கண்ணை ஓபன் பண்ண வேண்டாம். யாராக இருக்கும் தீபா? எனி கெஸஸ்? கொஞ்சம் இப்படி வர சொல்லுங்க. இப்படி வரணுமா? வாங்க அர்ஜுன். ஓகே, ரெடி. யாராக இருக்கும்? ஜஸ்ட் ஒரு ட்ரை. அடுத்தது நான் உங்களுக்கு ஈஸியாலாம் பண்ணி தரேன். சொல்லுங்க, யாராக இருக்கும்? ஐயோ, இப்படி பண்ணுறீங்க. அர்ஜுனா. விஜய் சார் இல்லை. ரோஷன். ஓகே, கழட்டலாமா? கன்ஃபார்மா? இங்க பாருங்க, அவங்கள நம்பி சொல்லாதீங்க. நல்லா யோசிங்க. நான் வர உளறேன். ரோஷன் தான். ரோஷன் அவர். ரோஷன். நல்லா கன்ஃபார்மா? யோசிச்சுக்கோங்க. அடுத்த சீசன் வேற என்ன அப்படிலாம் பண்றாங்க கொஞ்ச நேரத்துல. இல்ல, 2-3 பேர் வந்து அவங்களோட பெர்ஃப்யூமே சொல்லுங்க. ரைட், ஓகே, கெஸ். ரோஷனா? தெரியல, எனக்கு இங்க பெர்ஃப்யூமே வரல. பெர்ஃப்யூம் வரல? என்ன நாங்கெல்லாம் புளிக்காத மாதிரி சொல்றாங்க. ஓகே, ரெடி. ஓகே, ப்ளீஸ் கண்ணை ஓபன் பண்ணிடலாம். கட்டை ஓபன் பண்ணிடுங்க. ரெடி. Thank you Roshan, thank you so much. கரெக்ட்டா தான் சொல்லிருக்காங்க. Correct. Thanks for coming. ஓகே, ஃபைன். சொல்லுங்க Roshan. I think ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படி ஒரு ஃபேன்ஸ் மீட் அண்ட் இவ்ளோ வருஷம் டுகெதர். how is it இந்த ஜர்னி உங்களுக்கு எப்படி இருக்கு? அண்ட் தீபாக்காகவே வந்திருக்கீங்க, சொல்லுங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. Thank you. Thanks for coming. Actually நான் ரோஷன் வருவாருன்னு நினைக்கவே இல்லை. எக்ஸ்பெக்டே பண்ணல. மாட்டாங்க. ஆமா. ரியலி வெரி ஹாப்பி. நீங்க ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்க. ப்ளஸ் நான் வந்து என்னோட போர்ஷன் வந்து ரொம்ப குட்டி போர்ஷன் தான். வந்து விஜயோட குட்டி விஜயோட போர்ஷன் வந்து ரொம்ப குட்டி தான். அந்த குட்டி போர்ஷனுக்கு வந்து நிறைய லவ் கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி அது எப்போவுமே அந்த கேரக்டர் வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சின்ன போர்ஷனாக இருந்தாலும் இன்றைக்கி ஐ திங்க் அந்த நாய்ஸ் வந்து உங்களுக்காக அந்த என்ட்ரி அப்போ கொடுத்தாங்க. ஸோ யூ ப்ரூவ்ட் யுவர் செல்ஃப். அது சின்ன ரோலாக வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்கள் பாண்டிங் பற்றி சொல்லுங்கள் தீபா. ஆக்சுவலி நாங்கள் வந்து நிறைய பார்க்கல. ஏன்னா அவரோட சீன் எடுக்கும்போது எங்களுக்கு வேறு ஷூட் போயிட்டுருக்கோம். ஆனால் ஃபஸ்ட் டே ஷூட் அப்போ நான் வந்தேன்னு நினைக்கிறேன் செட்டுக்கு. இவங்களோடது வந்தேன். அப்போ ஹாய் பாய் அப்படி தான் சொன்னோம். பட் ஆனால் நம்ம விஜய் சார் வந்து எப்படி நடிப்பார், எப்படி அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்கும், எல்லாமே நமக்கு தெரியும் இல்லையா. அந்த கேரக்டர் வந்து யார் லைக்
சைல்ட்ஹுட் பண்ண போகிறாங்கிறது எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருந்தது. பட் ஆனால் இவர் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காரு, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு சீனில் கூட இவரோட கட் முடிச்சுட்டு அப்படியே இந்த ஃபேஸ்லேருந்து அப்படியே வந்து விஜய் சாருக்கு வரும். அந்த எமோஷன் வந்து கரெக்டாக கன்வே பண்ணியிருக்காரு. ஏன்னா விஜய் சாரை மீட் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம், உங்களுக்கே தெரியும். நடிப்பின் புயல்லாம் இருப்பார் அவர். ஸோ அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இல்லை, அவங்க சொன்ன மாதிரி வெரி ட்ரூ. அந்த ஒரு ட்ரான்சிஷன், அந்த எமோஷன்ஸை கொண்டு வருது இன்னொரு கேரக்டரில் வந்து இட் இஸ் நாட் ஈஸி. உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த சர்டன் சின்ன சின்ன நுவான்சஸ்லாம் பண்ணும்பொழுது? டஃப்பாக இருந்ததா, ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்ததா? எனக்கு உண்மையிலே டஃப்பாக தான் இருந்தது. அவர் ஈக்குவலுக்குலாம் கண்டிப்பாக என்னால் பண்ணியிருக்க முடியாது, பட் ஐ ஸ்டில் ட்ரைட். இன்னொன்று ஒரு விஷயம் வந்து விஜய் சார் பற்றி, அதாவது கார்த்திக் சார் பற்றி சொல்லணும்னா, நான் டப்பிங் வந்து 2 வாட்டி பார்த்துருக்கேன். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் கார்த்திக் சார் டப்பிங் பார்த்ததில்ல, பட் இவர் சொல்லியிருக்காரு. அவர் டப் பண்ணுறது நான் போய் பார்த்துருக்கேன். அவர் வந்து இந்த அப்படின்னு சொல்ல அந்த டப் பண்ணுறது கூட அவருக்கு எப்போ சாட்டிஸ்ஃபைடாக அது தோணுதோ அது வரைக்கும் அவர் கரெக்டாக பண்ணிகிட்ருப்பார். அந்த டெடிக்கேஷன் நான் அவர்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். டப் பண்ணும்போது சார் நம்மலாம் டப்பிங்க்கு இவ்வளோ எஃபர்ட் போட மாட்டோமே, ஐ மீன் போடுவேன், இந்த அளவுக்கு லைக் அவருக்கு எப்போ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் இருக்கோ அது வரைக்கும் அவர் வந்து இல்லை மாற்றலாம், இல்லை எனக்கு இது வந்து செட் ஆகலை, இது வந்து எனக்கு இன்னுமே வேணும், இந்த சவுண்ட் வந்து செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ அதெல்லாம் வந்து கற்றுக்கிறது தான். அவர்கிட்ட நிறையா கற்றுக்கலாம். ஆக்டிங், டப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு லைனாக கற்றுக்கிட்டே போகலாம் அவர்கிட்ட இருந்து. ஓகே, சூப்பர். இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம பேசிகிட்டே போயிட்டு இருக்கலாம். பட் அந்த கிளைமேக்ஸ் இல்லையா, எனக்கு என்னென்னா அதுதான் இதுவா இல்லை இதுதான் அதுவான்றது எனக்கு ஒன்றுமே புரியல. ஸோ அது என்னன்றது அப்படியே நம்ம வீடியோவில் பார்த்துடலாம் ப்ளீஸ். நைஸ், பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். ஐ திங்க் ஷி டிசர்வ்ஸ் a huge round of applause. அது அவங்க இருக்கும் பொழுது, அந்த வீடியோவை பார்க்கும் பொழுது சூப்பர் சூப்பர். ஷீஸ் காட் லாங் வே டு கோ. சூப்பர். சொல்லுங்கள். ஆக்சுவலி இந்த சீன் வந்தப்போ எனக்கு எப்படி பண்ண போகிறோன்னே தெரில. லைக் ரீனா வந்து அம்மா கிட்ட சண்டை போட்டு ஸ்கூட்டியில் வந்து ஆக்சிடெண்ட் ஆக போதா எப்படின்னு தெரில. நான் தீபக் சார்ட்ட கேட்டபோது இது ஒரு ராஜா ராணி சீன் மாதிரி இருக்கும், எல்லாருக்கும் அந்த சீன் எப்படி ஒரு ஆக்சிடென்ட் சீன் ஒரு இம்பேக்டை கொடுத்ததோ அதுக்கு அடுத்தமாக இது பார்க்கும்போது நமக்கு ஒரு இம்பேக்ட் கொடுக்கணும் அப்படின்னாங்க. லைக் எல்லோரும் போயாச்சு. லைக் எனக்கு பயங்கர பயம், நான் ஸ்டண்ட்டெல்லாம் லைஃப்பில் பண்ணதே கிடையாது. ஓகேன்னு சொல்லி ஃபஸ்ட் சீன் இதுக்கு முன்னாடி அர்ஜுன் கூட நடிக்கிற சீன் முடிச்சுட்டு வரோம். அப்போவே எல்லாமே ட்ரைன் அவுட் ஆகிட்டோம். ஏன்னா ஃபுல் அங்கே வந்து வெயில், ஃபுல்லாக வெயில். ஸோ ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட் டேக் வந்து லைக் அந்த காரில் அடிக்கிறது 2-3 டேக் போகுது. அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் ஓகேயாக பண்ணேன். அதிலே எனக்கு கான்ஃபிடென்ஸ் போயிடுச்சு. அண்ட் தென் வந்து சுகன் மாஸ்டர் அண்ட் எங்கள் ப்ரொடியூசர் பற்றி சொல்லணும். இந்த ஹார்ட் பீட் ஆரம்பிக்கிறது முக்கியமாக ஃபஸ்ட்டு அதை நம்பி அதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கு சைன் பண்ண எங்கள் ராஜா சாருக்கு தான் இதோட எல்லா கிரெடிட்ஸும் போகும். அண்ட் ஷியாமண்ணா எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், அதாவது ரீனாக்கு இவ தான் கரெக்டாக இருப்பா அப்படின்னு சொல்லி எல்லா கேரக்டருக்குமே ஒரு பேர் தான் வந்தாங்க. ரீனாக்கு நான் ஆடிஷனுக்கு வந்தேன், தேஜுக்கு தேஜு, அனிதாக்கு அனிதா, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி எல்லாமே கரெக்டாக இவங்க தான் கரெக்டாக இருப்பாங்கன்னு சொல்லி அவர் உட்காந்து தேடுவார். இப்போது ஜூனியர் விஜய்னா அந்த ஃபேஸ்க்கு உட்காந்து அவ்வளோ பேரை தேடுவார், ஜூனியர் ரதிக்கு தேடுவார். அது மாதிரி எல்லா கேரக்டர்ஸ்க்குமே நல்லா பார்த்து செலக்ட் பண்ணுவார். ஸோ அவருக்கும் போகும். அண்ட் தென் மெயின்லி டிரெக்டர். ஸோ வந்தாச்சு. அன்னைக்கு வந்து எங்களோட டீமில் வந்து ப்ரொடியூசர் சார், ஷியாமண்ணா எல்லாமே இவளுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்னு அதுக்காகவே எல்லோரும் வந்துட்டாங்க செட்டுக்கு. ஸோ டூப்பும் எனக்கு வந்திருந்தாங்க, அவரும் வந்துட்டாங்க. நான் சொன்னேன் நானே ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு. அப்புறம் டூப் வச்சு எப்படி அதை ட்விஸ்ட் பண்ணணுன்னு மட்டும் சொல்லி கொடுத்தாங்க. உள்ள செட்லாம் பண்ணிட்டாங்க, தூக்குறாங்க மேலே. எனக்கு அவ்வளோ ஒரு பயம். ஸோ பட் ஆனால் சுகன் மாஸ்டர் அண்ட் டிரெக்டர் எல்லாருமே சேர்ந்து உன்னால் முடிவு பண்ணு அண்ட் அர்ஜுன் எவ்ரி ஒன் சொன்னதுக்கப்புறம் நான் அவங்கள நம்பி மட்டுமே தான் பண்ணேன். அவங்களோட ஒரு இதுதான் எண்ட் ஆஃப் த டே தே ஆர் ஹாப்பி. எனக்கு அது வந்துருச்சுனாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணேன். ஓகே ஃபைன், நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு ஒரு ஒர்த் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஒர்த் இருக்குங்க. இட்ஸ் a blast scene அப்படின்னு சொல்லலாம். அது நேச்சுரலாக பண்ணியிருக்கீங்க. சூப்பர் சூப்பர். இன்னும் ஒரு ஒன்றே நான் மட்டும் சொல்கிறேன். என்னோட என்ட்ரி சீன் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ட்ரி சீனில் நான் வந்து பறந்து வந்து விழுந்திருப்பேன். அதுக்கு க்ரெயின் யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. இட் இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். இங்கே வந்து ஒரு பெல்ட் மாதிரி ஒன்று போடுவாங்க. எனக்கு ஒரே ஒரு ஜம்பை மட்டும்தான் அவ்வளோ நேரம் ஆச்சு. இந்த ஒரு பெரிய சீன் வரைக்கும் அந்த பெல்ட் இங்கே எவ்வளோ குத்துன்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு நாள் அதுதான் எனக்கும் ஃபஸ்ட்டு டைம். ஸோ ஐ வாஸ் லைக் ரியலி பார்த்துட்டு ரொம்ப கஷ்டம். இது அவங்களுக்கும் இதான் ஃபஸ்ட் டைமில். உங்களுக்கு சீரியஸ்லி அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன்னா ரொம்ப கஷ்டம், அது ரொம்ப வலிக்கும். அந்த பெல்ட் போட்டுட்டு வந்துட்டு தூக்கும் போது நம்ம ஹோல் பாடி அந்த கையில் வந்து தொங்கும், அந்த இடம் வந்து ரொம்ப பிடிச்சி வலிக்கும். ஸோ ரியலி தேங்க்யூ பெரிய கைத்தட்டல் அவங்களுக்கு.
அச்சோ அச்சோ ஓகே frame பாருங்க ஜி அப்படின்னு. இல்ல ஐ திங்க் இந்த ஃப்ரேம் ஆஃப் தி சீசன் அப்படின்னு சொல்லலாம். அது எல்லார்கிட்டயுமே பயங்கர ரீச் கொடுத்தது. ஸோ சொல்லுங்க எப்படி இருந்தது? இது பண்ணும்போது ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி சீன் வந்து கான்ஃபரன்ஸ் ரூமில் நாங்கள் டிஸ்கஷன் முடிச்சுட்டு வந்திருப்போம். அது ஒரு நாள் எடுத்தது, இது ஒரு நாள் எடுத்தது. ஸோ வெளியில் எக்ஸிட் வரும்போது தான் எடுத்தது. ஸோ எங்களுக்குமே ஐடியா இல்லை. நான் நினச்சது இப்படி 2 பேருக்கு நடுவில் நிற்க மாட்டேன் அப்படின்னு நினச்சேன். நான் இப்படி வரும்போது பார்த்துட்டு வருவேன் அப்படின்னு நினச்சேன். பட் இது ஃபுல்லாகவே வந்து அப்துல் சார் தான் எனக்கு 2 பேருக்கு நடுவில் நீ வரணும் அப்படின்னாரு. ஸோ அந்த இடையில வந்து அந்த அப்படி சொல்கிறது கூட நானும் சாரும் வந்து அந்த ஸ்பாட்டில் வந்து நாங்கள் பண்ணது தான். ஸோ வெரி அது மாசான சீன். ஐ திங்க் ஆமாம் நிறைய பேர் மீம்ஸ்லலாம் போட்டு ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரேம். சூப்பர். ஒரு அதாவது இப்போ விஜய் இங்கே இல்லைனாலும் ஜூனியர் விஜய் கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னா ப்ளீஸ் ரீனாவா என்ன கேட்க விரும்புறீங்க? ரீனாவா கேட்கணுமா? ரீனாவா. ஓகே, ரீனாவா கேட்கணும்னா இதான் சான்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஏப்பா நீங்கள் போனீங்க, திருப்பி வந்திருக்கலாம்ல, விட்டுட்டு போனீங்க. ஒரு தடவையாச்சும் ஒரு அதிக காண்டாக்ட் பண்ணியிருக்கலாம்ல. இன்னைக்கு நம்ம சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக இருந்திருப்போம்ல. ஏன் இப்படி பண்ணீங்க? சூழ்நிலைமா என்னால் வர முடியலம்மா, மன்னிச்சுக்கோமா. தப்புப்பா, ரொம்ப தப்பு. இது கியூட்டான ஒரு விஜய் சொல்ல. கியூட் சூப்பர். நெக்ஸ்ட் ஒன். இந்த 96ஆ அந்த 96ஆ? சூப்பர். ஆடியன்ஸ் ஐ திங்க் ஆடியன்ஸ் பதில் சொல்லணும். இந்த 96 ஹார்ட் பீட் தானா? ஓகே சொல்லுங்க. சொல்லவே வேணாம், ஆடியன்ஸே பதில் சொல்லிட்டாங்க. ஸ்பெஷல் அண்ட் அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன விஷயம் கூட அவங்க ரொம்ப அதை கட் பண்ணி எடுத்து பயங்கர ரீச் கொடுத்துருக்கு. ஸ்பெஷலி ஆல் தீஸ் சீன்ஸ் அண்ட் ஸ்டஃப். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது இதெல்லாம் பார்க்கும்பொழுது? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் இந்த சீன் அப்போது விஜய் சாரோட எஃபோர்ட் வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா அது ஒரு 2-3 தடவை பண்ணார். இல்லை நம்ம ஒன்று போகலாம் அப்படின்னு சொல்லி பண்ணார். எனக்கு வந்து நான் அப்படி படுத்திருக்கும் போது ஃபுல் ஐ க்ளோஸாக இருக்கும். ஸோ என்னால் அவங்க என்ன நடிக்கிறாங்கங்கிறத பார்க்க முடியாது. பட் அவங்களோட எமோஷன்லேருந்து எனக்கு இந்த ஐலேருந்து தண்ணி வந்துட்டே இருந்தது. பிகாஸ் செட்டே அந்த ரூமே எப்படி இருக்குன்னா நிஜமாக ஒரு ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு தேஜு பேசும்போது, அர்ஜுன் பேசும்போது, ராக்கி பேசும்போது, ரியா பாப்பா பேசும்போது எல்லாமே உண்மையாக நான் அழுதுகிட்டே இருந்தேன். அப்போ தான் எனக்கு ஃபீல் ஆனேன். ஆடியன்ஸை விட நாங்களுமே மோர் இன்டு திஸ் கேரக்டர் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணேன். எபிசோட் பார்க்கும்போதும் எனக்கு வந்து அழுக வரும். எபிசோட் நான் நடிச்சிருக்கேன் தெரியும், என்ன வரப்போதும் தெரியும். பட் ஸ்டில் எனக்கு வந்து ஒரு அழக வந்தது. பியூட்டிஃபுல். நெக்ஸ்ட் ஒன். வித்து அப்பா வித்து பொண்ணு எப்படி அவர்களே? ஆமா உங்களுக்கு புரிஞ்சிச்சுல? ஸோ ஜூனியர் விஜய் அவர்கள் கொஞ்சம் சொல்லுங்க என்ன இது? இது ஆக்சுவலி என்னன்னா வந்து ஹிதேஷ் வந்து என் கூட ஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணியிருப்பான். ஆனால் ப்ரோமோவில் சீசன் 2ஓட ப்ரோமோலையும் வந்து இன்டர்னாக பண்ணியிருப்பான்ல. ஆமாம், ஆக்சுவலி ப்ரோமோவில் பண்ணதுக்கு அப்புறம் தான் லைக் இந்த ஃபேஸ் வந்து லைக் ஃப்ரெண்டுக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டது. பட் நம்ம ஆடியன்ஸ் இன்ச் பை இன்ச் எல்லாத்தையும் நோட் பண்ணிடுறாங்க. எஸ்கேப் ஆக முடியல. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் தனியாக யோசிப்பாங்க போல இருக்கு. ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் ஒன். மதர் ஃபாதர் ஃப்ரெண்ட் ஜாப். யா இது ஆக்சுவலி நாங்கள் வந்து அர்ஜுனோட ஸ்கிரிப்ட் வந்ததுக்கப்புறம் நானும் அர்ஜுனும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம். ரீனா ஓகே, பட் அர்ஜுனுக்கு யாருமே இல்லை. ஃப்ரெண்ட்ஸும் இருந்தாங்க, அனிதா ரவி போயிட்டாங்க, இப்போ ரீனா மட்டும்தான். ரீனா போயிட்டா. ஆக்சுவலி இவர் தான் ரொம்ப பாவம். ஸோ அவர் வந்து சொல்லிட்டே இருந்தார், நான் வந்து 92 எபிசோடு எனக்கு ஆக்சிடென்ட் சீன் நடந்ததுக்கப்புறம் என்னை எல்லாருமே திட்ட போகிறாங்க. ஏன்னா சீசன் 1ல் எல்லாருமே திட்டினாங்க இல்லையா. பட் ஆனால் ஆடியன்ஸ் நீங்கள் எல்லாருமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அர்ஜுனுக்கு சப்போர்ட்டாக போட்டிங்க. அர்ஜுனோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இட்ஸ் வெரி குட். நிறைய பேர் அர்ஜுனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சாங்க. ஸோ அவர் வந்து அவங்க இன்டர்வியூவில் கூட சொன்னார், 2-3 நாள் வந்து நான் ஃபோனே எடுக்க மாட்டேமா, எல்லோரும் என்னை திட்ட போகிறாங்க லைக் சீசன் 1 மாதிரி அப்படின்னு. பட் ஆடியன்ஸ் வந்து அதையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. லைக் தே ஆர் கனெக்டட் டு எல்லா கேரக்டர்ஸ் கூட கனெக்ட் ஆகிட்டாங்க. ஸோ வி ஆர் ஸோ ஹாப்பி அதில். சூப்பர். பட் ஐ திங்க் இந்த வேர்ஷனோட உங்களும் அப்படியே கனெக்ட் பண்ணலாம். ஒரு ஜூனியராக விஜயாக நடிக்கும் பொழுது அந்த லவ், அந்த எமோஷன், இட் இஸ் நாட் ஈஸி இல்லையா? அந்த மாதிரி ஒரு இமோஷன்ஸ் எப்படி கொண்டு வந்தீங்க? ஆக்சுவலி சேம் திங். நானும் என்ன நினச்சேன்னா, சரி விட்டுட்டு போயிட்டான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன திட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் ஆனால் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வந்து அவர் விட்டு போயிருக்காரு, திருப்பி வரலன்றது வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க.
சரி அதுக்கப்புறம் என்ன ஆக்சுவலி ஹேப்பன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இன்னும் நிறையா லைக் ஓகே நல்லா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருந்தது அதில். எனக்கு என்ன தோணுதுன்னா, அதாவது ஒரு இமோஷன் அந்த லவ் கொண்டு வரும்போது நம்மளுக்கு நிஜ லைஃப்லேயும் இருந்திருக்கலாம் பிரேக்கப் என்ன வேணா நடந்திருக்கோ நடந்திருக்கு. அது எப்படி நடக்காமல் இருக்கும்? ஓகே, ஸோ தட் இஸ் ஆல்சோ ஸோ நிஜத்தில் கொண்டு வர ஒரு விஷயமாக அதை அங்கே எனாக்ட் பண்ணீங்களா? யூ brought the emotion in such a way-ஆன்னு கேட்குறேன். எனக்கு ஷாமனா பர்சனலாக வந்து என்ன சொன்னாங்கன்னா, உன் பாஸ்டில் ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு அஃபெக்ட் பண்ணியிருக்கும் இல்லடா, அதை நீ வந்து உன் ஆக்டிங்கில் வந்து இப்போது ஒரு கஷ்டமாக ஒரு விஷயம் நீ வந்து நடிக்க போகிறேன்னா அந்த இடத்துல உன்னோட கஷ்டத்தை நீ போடு, ஆட்டோமேட்டிக்காக அது உனக்கு ஒரு நேச்சுரலாக வரும், நீ ஆக்ட் பண்ணணும் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு ஷாமனா. சூப்பர். சொல்லி கொடுத்துருந்தாலும் நிறைய விஷயங்கள் ரெண்டு பேர்ட்டும் இது காமனான கேள்வி. வி டூ ஃபேஸ் அ பிரேக்கப் அந்த மாதிரி விஷயங்களை, பட் ஸ்டில் அந்த லவ் அப்படின்றது வந்து இன்னும் இப்போ நிறைய பேர் கேட்கும் போது அது ஒரு அழகான ஒரு விஷயங்க, அது கடந்து போயிட்டே இருக்கலாம், அதை நேசிச்சுட்டே இருக்கலாம்னு சொல்லலாம். ஸோ வாட் இஸ் லவ் டு போத் ஆஃப் யூ? தனித்தனியாக சொல்லுங்கள். யூ ஸ்டில் என்ஜாய் லவ் ஆர் யூ ஒரு புரிதல் இருக்கா லவ் பற்றி? தனித்தனியாக சொல்லலாம். லவ் வந்து ஒரு அழகான விஷயம். அது வந்து எப்போவுமே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் நமக்குள்ளே வந்து வச்சு ஒரு ரசிக்கிற ஒரு விஷயமாக தான் நான் லவ்வை பார்ப்பேன். ஆமாம், அது ஒரு ரசிக்கிறக்கூடிய ஒரு விஷயம். அது எந்த லவ்வாக வேணால் இருக்கலாம். இப்போது நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு அன்பு இருக்க கூட அது ஒரு சைலண்ட்டாக ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்தாவே அது ஒரு ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ லவ் இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். தெரில, நான் பார்த்த வரைக்கும் லவ்ன்றது வந்து லைக் சும்மா மீட் பண்ணுறது, ஒருத்தவங்கள பார்க்கறது, அவங்கக்கிட்ட எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்க்கறது, அது லவ் கிடையாது. ஒருத்தவங்களோட ப்ரெசன்ஸ் நமக்கு ரொம்ப ஹாப்பினஸ் தருதுன்னா அதுதான் என்னோடய லவ். மேபி நம்ம பாஸ்ட்டில் நம்ம வந்து நிறையா லவ்வில் அடி வாங்கியிருந்துருக்கலாம், ஆனால் நமக்கான ஒரு அழகான ஒரு காதல் கதை எப்பயுமே வெயிட் பண்ணல, அது வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஒரு நல்ல காதல் கதை கடைசி வரைக்கும் ஒரு கல்யாணத்தில் முடிகிற வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறது தான் லவ். ஆஹா, வாவ், சூப்பர் சூப்பர், தேங்க் யூ. அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள், ஹே என்றாள் அது அழகு என்றாள் அந்த ஐகளின் ஐயவள் தானா, ஹே என்றாள் அது தலைவன் என்றாள் அந்த ஐகளின் ஐயவள் நீயா, ஐயோ எனது கட்டும். Come on audience, நல்லாவே எனர்ஜி கொடுங்களே. Come on, make some noise for them. அவள் வந்து விட்டாள். Behind Oats Heartbeat meet and greet with Deepa Balu. Title sponsor Saubhagya Home and Kitchen Appliances. Powered by Sims Allo Doctor. Discover the true joy of good health. Dr. Sri Varma Wellness. அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A to B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். Saubhagya Home and Kitchen Appliances presents Behind Oats Heartbeat. Meet and greet with Deepa Balu. Powered by Sims Hello Doctor, Dr. Sri Varma Ayul Tarum Ayurveda, A to B Veg Restaurant.